கதிரவன் கனிந்து விட்டான், காலை பொழுது துவங்கிவிட்டது. உயிரே தமிழ், உலகமே அதன் குடில். இந்த உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி எமது தமிழ் மொழி. தமிழில் பேசுவோம், தமிழில் உரையாடுவோம், நம் குழந்தைகளுக்கு தமிழில் சொல்லித் தருவோம். உறவுகளோடு பேசும்போது தமிழில் பேசுவோம். இன்றைய திருக்குறள்: அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பொருள்: பொறாமை உடையவனிடத்திலே செல்வம் இல்லாமல் போகும், அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் நற்பண்புகள் இல்லாமல் போகும். திருக்குறள்: ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. பொருள்: ஒழுக்கத்தில் குறைவது இழிவானதாகும் என்பதை உணர்ந்த அறிஞர்கள் ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதும் தவறமாட்டார்கள். நம் தமிழ் இலக்கணங்களை படிப்போம், குழந்தைகளுக்கு அதன் விளக்கங்களை சொல்லித் தருவோம், அவர்களை படிக்கச் சொல்வோம். நமது இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் எவ்வளவு அறிவு பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பதை எடுத்துரைப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழிய தமிழ். உங்கள் கிராமத்துக்கு இல். மா. சுப்பிரமணி. கதிரவன் கனிந்து விட்டான், காலை பொழுது துவங்கிவிட்டது. உயிரே தமிழ், உலகமே அதன் குடில். இந்த உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி எமது தமிழ் மொழி. தமிழில் பேசுவோம், தமிழில் உரையாடுவோம், நம் குழந்தைகளுக்கு தமிழில் சொல்லித் தருவோம். உறவுகளோடு பேசும்போது தமிழில் பேசுவோம். இன்றைய திருக்குறள்: அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பொருள்: பொறாமை உடையவனிடத்திலே செல்வம் இல்லாமல் போகும், அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் நற்பண்புகள் இல்லாமல் போகும். திருக்குறள்: ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. பொருள்: ஒழுக்கத்தில் குறைவது இழிவானதாகும் என்பதை உணர்ந்த அறிஞர்கள் ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதும் தவறமாட்டார்கள். நம் தமிழ் இலக்கணங்களை படிப்போம், குழந்தைகளுக்கு அதன் விளக்கங்களை சொல்லித் தருவோம், அவர்களை படிக்கச் சொல்வோம். நமது இலக்கியங்களிலும் இலக்கணங்களிலும் எவ்வளவு அறிவு பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பதை எடுத்துரைப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழிய தமிழ். உங்கள் கிராமத்துக்கு இல். மா. சுப்பிரமணி. கதிரவன் கனிந்து விட்டான், காலை பொழுது துவங்கிவிட்டது. உயிரே தமிழ், உலகமே அதன் குடில். இந்த உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி எமது தமிழ் மொழி. தமிழில் பேசுவோம், தமிழில் உரையாடுவோம், நம் குழந்தைகளுக்கு தமிழில் சொல்லித் தருவோம். உறவுகளோடு பேசும்போது தமிழில் பேசுவோம். இன்றைய திருக்குறள்: அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. பொருள்: பொறாமை உடையவனிடத்திலே செல்வம் இல்லாமல் போகும், அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் நற்பண்புகள் இல்லாமல் போகும். திருக்குறள்: ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர், இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. பொருள்: ஒழுக்கத்தில் குறைவது இழிவானதாகும் என்பதை உணர்ந்த அறிஞர்கள் ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதும் தவறமாட்டார்கள். நம் தமிழ் இலக்கணங்களை படிப்போம், குழந்தைகளுக்கு அதன் விளக்கங்களை சொல்லித் தருவோம், அவர்களை படிக்கச் சொல்வோம். நமது இலக்கியங்களிலும் இலக்கணங்கள்